ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஏகத்துவத்திலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் எடுத்து போடுகிற இன்னொரு அஸ்திரம், இன்னொரு ஆதாரம் ஷஃபாஅத் என்பது. ஷஃபாஅத் என்று ஒன்று இருக்கிறது, நம்ம நம்புகிறோம். ஷஃபாஅத்னா மறுமையில சிபாரிசு பண்றது. மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நல்லடியார்களுக்கெல்லாம் அல்லாஹ் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அதை விளங்கி வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களும் இருக்கின்றன, ஹதீஸுகளும் இருக்கின்றன. அப்ப ஷஃபாஅத்தை பற்றி வரக்கூடியதையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அதுல ஒரு பகுதியை மட்டும் முழுசா எடுத்துக்கிறது இல்ல. ஷஃபாஅத் பற்றி வரக்கூடிய ஆதாரங்கள்ல ஒரு சில ஆதாரங்களை மட்டும் அப்படி எடுத்து வைத்துக் கொண்டு, இங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்கன்னு வருது, இங்க பாருங்க நல்லடியார்கள் எல்லாம் சிபாரிசு செய்வாங்கன்னு வருது. அப்ப ஏன் நம்ம அந்த பெரியார்கள்ட்ட போய் நம்ம சிபாரிசு கேட்க கூடாது? சிபாரிசு செய்வாங்கன்னு இருக்குல்ல, அவங்கள்ட்ட போய் சிபாரிசு கேட்க போறோம். மார்க்கத்தில் உள்ளதான் நாங்க கேட்கிறோம். பெரியார்கள் எல்லாம் சிபாரிசு செய்வாங்களா இல்லையா? நல்லடியார்கள் அல்லாஹ்ட்ட சிபாரிசு பண்ண போறாங்களா இல்லையா? பண்ணுவாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டு, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வாங்க என்பது நம்ம எல்லாரும் வழங்கி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நல்லடியார்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குதுங்கிறத ஒரு பெரும்பாலான மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்ப இதை வைத்துக் கொண்டு மறுமையில சிபாரிசு செய்வார்கள் ஒன்னு இருக்கும் பொழுது நாங்க போய் அந்த சிபாரிசை கேட்டா என்ன தப்பு? அதான் அவங்களுடைய அடுத்த முக்கியமான ஆதாரம். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். மறுமையில சிபாரிசு பண்ணுவாங்க அப்படிங்கிறது உண்மை, அதுல சந்தேகமே இல்லை. அது எப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். மறுமையில சிபாரிசுனா என்ன, யார் யார் சிபாரிசு செய்வா, சிபாரிசுடைய அந்த நிலைமை என்ன, அல்லாஹ் சிபாரிசு கொடுக்கிற மரியாதை என்ன, அதுகளை எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒருவர் மறுமையில் சிபாரிசு செய்வார்னு சொன்னா அவர் உசுரோட வாழும் பொழுது நீங்க எங்களுக்கு மறுமையில சிபாரிசு செய்யுங்கன்னு கேட்க முடியுமா? நம்ம கேட்கிறோம் என்னன்னு கேட்டா, மறுமையில செய்வார்கள் என்பது அல்லாஹ் யாருக்கு சான்ஸ் கொடுக்கறானோ பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். இப்ப ஒருத்தர்ட்ட போய் நீங்க சிபாரிசு பண்ணிட்டு கேட்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? இந்த உலகத்துல போய் கேட்கலாம், 100 ரூபாய் தாங்கன்னு கேட்கலாம். ஒரு ஆளை பார்த்து நீங்க மறுமையில நமக்காக சிபாரிசு பண்ணுங்க, மறுமையில என்ன கெதியாவும் நான் பண்ணுவானா பண்ண மாட்டேனா, எனக்கு அந்த வாய்ப்பு தருவானா தரமாட்டானா, நான் மகானா மகான் இல்லையா சொல்ல முடியாத. அப்ப நான் சிபாரிசு அவங்க செய்வாங்க என்று வரக்கூடிய ஆதாரத்திற்கும் இவர்கள் போய் அங்க போய் சிபாரிசுக்காக கெஞ்சுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முதல் வழங்கிக்கணும். சிபாரிசு செய்வாங்களா, செய்யலாம், செய்யாம போகலாம். யார் யாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பின்னாடி பார்க்க போறோம். முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அவர்கள் எல்லாம் சிபாரிசு செய்வாங்க, அதனால நீங்க போய் அவங்களுடைய சிபாரிசை தேடிக்கிறீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சிபாரிசு செய்வாங்கன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க ஒவ்வொருத்தரையா சந்திச்சு சிபாரிசை தேடுங்கன்னு சொல்லல. அல்லது யார் யார் சிபாரிசு செய்வாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மொத்த உம்மத்துல நாரெல்லாம் சிபாரிசு செய்யக்கூடிய ஆளுங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களா? யாரு செய்வா, எப்ப செய்வாங்க, அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அவர் உனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியாத நிலையில நம்ம என்ன பண்றோம்? சிபாரிசு பற்றி வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் தப்பு தவற விளங்கிட்டு பெரியார்கள் எல்லாம் மறுமையில சிபாரிசு பண்ணுவாங்க, அதுக்கு தான் நாங்க போய் கேட்கிறோம் அப்படிங்கிறோம். அப்ப சிபாரிசை பத்தி நம்ம ஆய்வு பண்ணுவோம். திருமறை குர்ஆன்ல சில வசனங்களை எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா சிபாரிசு ஒண்ணு அறவே கிடையாதுங்கிற மாதிரி கருத்துல இருக்கும். ஒரு சில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிபாரிசுங்கிற கிடையவே கிடையாதுங்க குர்ஆன்ல இருக்குதுல அப்படின்னு பார்த்தோம்னு அப்படி தெரியும். சில வசனங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா மறுமையில சிபாரிசுக்கு எந்த வேலையும் கிடையவே கிடையாது என்ற கருத்துப்பட அமைந்த குர்ஆன் வசனங்களும் குர்ஆன்ல இருக்கின்றன. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, பக்கராவுல 48வது வசனம், ஒத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா, எந்த ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு எந்த ஒரு பயனும் தர முடியாது, அப்படி ஒரு நாள் இருக்கு, பயந்து கொள்ளுங்கள்.
வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், எந்த ஆத்மாவிடம் இருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எந்த ஆத்மாவில இருந்தும் எந்த ஷஃபாஅத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா யூஹது மின்ஹா அதுலுன், எந்த ஆத்மாவிடம் இருந்தும் எந்த ஒரு ஈட்டு தொகையும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டுறேன், சொத்தெல்லாம் எழுதி தந்துரு சவுதி அரேபியா கடத்தி விட்டுறேன் அப்படின்னு செஞ்சார்ல முஷர்ரப், அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. வலா யூஹது மின்ஹா அதுலுன், எந்த ஒரு ஈட்டு தொகையும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வலாஹும் யன்சுரூன், அவர்கள் எந்த ஒரு உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹ் ஒரு நாளை பயப்பட சொல்றான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாளுங்கிறான்? ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படாத நாளுங்கிறான். ஷஃபாஅத்ங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாத நாள் என்று சொல்லும் பொழுது இந்த ஆயத்தை மட்டும் ஒருத்தன் வச்சு பார்த்தான்னு சொன்னா சிபாரிசு இல்லைங்கிற முடிவுக்கு வருவான். சரி, இன்னும் பாருங்க, அதே பக்கராவுல 123வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இதே வாசகம் தான். ஒத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா வலா யுக்பலு மின்ஹா அதுலுன் வலா தன்ஃபுஹா ஷஃபாஅத்துன், அங்க ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொன்னா இங்க என்ன சொல்றான்னு கேட்டா வலா தன்ஃபுஹா ஷஃபாஅத்துன், எந்த பரிந்துரையும் பயன் தராது. எந்த பரிந்துரையும் எந்த சிபாரிசும் பயன் தராத ஒரு நாள் இருக்குது, அதை பயந்து கொள்ளுங்கள். சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஒரு வசனம், சிபாரிசு பயனளிக்காது அப்படின்னு ஒரு வசனம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களை பார்த்து அவ்வளவு சொல்றான், மூமின்களே அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் அளித்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் கப்லி அன் யஅத்திய யௌமுன், ஒரு நாள் வருவதற்கு முன்னால், ஒரு நாளை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னால் செலவழித்து விடுங்கள். அது எப்படிப்பட்ட நாளே? லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், அந்த நாளில எந்த ஒரு உறுதிமொழியும் காம்பரமைஸும் செய்து கொள்ளப்பட மாட்டாது, எந்த ஒரு நட்புக்கு அங்க வேலை கிடையாது, எந்த ஒரு ஷஃபாஅத்துக்கு அங்க வேலை கிடையாது. அப்படி ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பக்கராவுல தான் இதுவும் 254வது வசனம் இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை பார்த்தோம்னு சொன்னா சிபாரிசு இல்ல அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குது? மறுமை நாள்ல ஒரு சிபாரிசு கிடையாதுன்னு விளங்குது, சிபாரிசு பயன் இல்லைன்னு விளங்குது. அப்படிப்பட்ட ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் மூமின்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், இதை காபிருக்கு இல்லைன்னு வழங்க முடியல. அல்லாஹ் சொல்வதை பயந்து கொள்ளுங்கள் சொல்வது யாருக்கு? அவனுக்கு சொல்லல, மூமின்களை கூப்பிட்டு தான் அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு வர கூப்பிடுறான். மூமின்களே நீங்கள் செலவு செய்திருங்கள் ஒரு நாள் வருவதற்கு முன்னால், அந்த நாளில் சிபாரிசு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிபாரிசுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஒவ்வொருவனும் அவன் அவனுடைய செயல்களை கொண்டுதான் வெற்றி பெற முடியுமே தவிர, நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நடப்பேன், நான் மனம் போல போக்கில் வாழ்வேன், எனக்கு அல்லாஹ் என்னை வெற்றி பெற வச்சிருவான், அது கிடையவே கிடையாது. ரொம்ப தெளிவாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் கூட ஒன்னு இருக்குது. அதாவது ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கெல்லாம் தூதர் அனுப்பப்படல, முதல்ல குடும்பத்தாருக்கு தான் தூதரால நியமிச்சான். அப்புறம் தான் மதீனா வாசிகளுக்கு மக்கா வாசிகளுக்கு தூதர்னு சொன்னான். அப்புறமேல சுற்றுப்புறத்தில் உள்ளவங்களுக்கு தூதர்னு சொன்னான். அப்புறமேல அகில உலகத்துக்கு இன்டர்நேஷனல் தூதர்னு சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பணியை ஒரே நேரத்தில் உலகத்துக்கெல்லாம் கொண்டு போச்சு அல்லாஹ் என்ன செய்யல, உத்தரவு போடல. ஃபர்ஸ்ட் உன்னை சரிப்படுத்து, நீ ஓதுண்டான் ஈக்குவலண்டான், யாருக்கும் சொல்லலாம் சொல்லல, நீ உன்னை கரெக்ட் பண்ணிக்கப்பா அப்படிங்கிற உத்தரவு. இரண்டாவது உத்தரவு என்ன? அன்சீர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவினருக்கு எச்சரிக்கை பண்ணும். அப்ப நெருங்கிய உறவினருக்கு மட்டும்தான் அப்ப நபி, அடுத்த ஆளுக்கு எச்சரிக்கை பண்ணாட்டு எல்லாம் கேட்க மாட்டான். உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு முதல்ல மெசேஜ் கொண்டு போனான்ல. அப்புறமே அல்லாஹ் சொல்லி காட்டினா நீ துந்திரபிஹி உம்முல் குரா, கிராமங்களின் தாய். உம்முல் குரான்னா மக்காவுக்கு ஒரு பேர், கிராமங்களுடைய தாய் என்று அந்த ஊருக்கு அல்லாஹ் பேர் சொல்றான். உம்முல் குராவையும் அதை சுற்றி உள்ள மக்களை நீ எச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான்னா உமா அரசல்னாக இல்லா காபத்தல் இன்னாஸ், அகில உலகத்திற்கு உன்னை தூதர் அனுப்பிட்டேன்ட்டான். இப்ப குடும்பத்தாரை எச்சரிக்கிற ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. அந்த சொந்தக்காரங்கள்ல அபூ ஜஹல் உண்டு, அபூ லஹப் உண்டு, அவங்க பெற்ற பிள்ளைங்க எல்லாம் உண்டு, பாத்திமா உள்பட உண்டு. எல்லாரும் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க? பாத்திமாவே என்னுடைய காசை கேளு, சலீமி மாலி, நான் வச்சுக்கிற சொத்து பணக்காரர் தான் நாங்க போலாம். நபி ஆகும்போது பெரிய பயங்கரமான வசதியான ஆளு, பிஞ்சுதான் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக இழந்தாங்க. என்னுடைய காசு பணத்தை கேளு, தர்றேன், எவ்வளவு வேணாலும் கேளு தர்றேன்.
ஆனா லா உகுனி அன்கி மினல்லாஹி